நல்லடியார்களே, பொறுப்புகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். பொறுப்புகள் என்றால் சாதாரணமான விஷயங்கள் அல்ல, கடமைகள், பொறுப்புகள். இன்று சமூகத்திலே இருக்கின்ற இந்த தொய்வு நிலை, இந்த பலகீனமான நிலை, இந்த வீழ்ச்சியான நிலை சர்வதேசமாக இருக்கலாம், தேசியமாக இருக்கலாம். அதற்கான அடிப்படையான பின்புலம் அல்லாஹு தாலா எம் மீது சுமத்தி இருக்கின்ற இந்த அமானத்துக்களை, இந்த பொறுப்புகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றவில்லை. இதனால் தான் இவ்வளவு பெரிய வழக்கு வம்புகள், இவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகள், இவ்வளவு பெரிய கொலைகள், இவ்வளவு பெரிய கழுத்தறுப்புகள், இவ்வளவு பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் மனஸ்தாபங்கள். இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு மனிதனும் சரியாக உணரவில்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்று ஒரு வேண்டுகோளை, ஒரு பிரகரணத்தை மனிதன் செய்கின்றான். உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலிருந்து மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று பொய் சொல்லிவிட்டு போகின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய இபாதத்து கிடையாது. அவன் பொய் சொல்லுகின்றான், துரோகம் செய்கின்றான், தன்னை நம்பி வரக்கூடியவர்களை ஏமாற்றுகின்றான், காலை வாரி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துரோகம் செய்வது, காலை வாரி விடுவது என்பது எல்லாம் மிகப்பெரிய குற்றங்களாக இஸ்லாத்திலே கணிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பொறுப்புகளை பற்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே, யாரிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு அந்த பொறுப்பை மிகச் சரியாக அவர் நிறைவேற்றாமல், மாமின் அபுதின் யஸ்தரஈஹில்லாஹு ரஅய்யத்தன் யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் லிரஅய்யத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒரு பொறுப்பை ஒப்படைத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் தன்னை நம்பி இருக்கின்ற பொதுமக்களுக்கு துரோகம் செய்தவனாக அவன் இறப்பானாக இருந்தால் அவனுக்கு என்ன தண்டனை? ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அவனுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா ஹராமாக்குவான் என்று சொன்னார். அவன் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்யட்டும், ஹஜ்ஜிக்கு மேலால் ஹஜ்ஜி செய்யட்டும், அவனுடைய உடம்பிலே அணிந்திருக்கின்ற ஆடைகள் பளபளப்பாக இருக்கட்டும், ஆனால் பொதுமக்கள் அவனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். பள்ளிவாயலினுடைய ட்ரஸ்டி போர்டாக இருக்கலாம், பாடசாலையினுடைய அதிபரும் அங்கிருக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், எஸ்டிஎஸ் ஆக இருக்கலாம், ஒரு கல்லூரியுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், ஒரு லோயராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு கல்லூரி ஒரு ஒரு ஃபேக்டரியினுடைய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். எவராக இருந்தாலும் அவரை நம்பி அங்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பொறுப்புகள். நாளை மறுமையிலே தப்ப முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் மிக கடுமையானது. ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அவருக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான். சஹீஹ் முஸ்லிமிலே, புகாரியிலே வந்திருக்கின்ற ஹதீஸ். நினைத்து பார்க்கவும் முடியாது. பொது சொத்துக்களிலே களவாட செய்யப்படுகிறார்கள். பொது சொத்துக்களை தங்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். இங்கு சுத்தி கொண்டிருக்கின்ற ஃபேனாக இருக்கலாம், இதற்கு கீழால் உட்கார்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது தனிப்பட்ட வியாபார நலன்களை பற்றி பேசக்கூடாது. திக்ருக்காக, திலாவத்துல் குர்ஆனுக்காக, இபாதத்துக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த ஃபேன் பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கிருக்கின்ற காப்பட்டிலே அமர்ந்து கொண்டு எங்களுடைய பிசினஸை பேச முடியாது. இது வக்குஃப் செய்யப்பட்டிருப்பது இஸ்லாத்திற்காக, இபாதத்துக்களுக்காக. பாடசாலை என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, அரசாங்கத்தினுடைய சொத்து. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு தளபாடமும் அல்லாஹ்வுடைய சொத்து, வக்குஃபுடைய சொத்து. அதனை நான் பயன்படுத்தக்கூடாது, எனது வீட்டுக்கு அதிலிருந்து ஒரு கதிரையும் போகக்கூடாது என்ற திட சங்கற்பம் ஒவ்வொரு மாணவனிடத்திலும், ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலும், ஒவ்வொரு பெற்றாரிடத்திலும் வர வேண்டும். இல்லாத போது மிகப்பெரிய துரோகமாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான விஷயம், இதா ஜமா அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன் யௌமல் கியாமா யுர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவா. நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா உலகத்திலே படைக்கப்பட்ட ஆரம்பமான மனிதர்கள், கடைசி மனிதர்கள் எல்லோரையும் ஒரே மைதானத்திலே ஒன்று சேர்ப்பான். அந்த நேரத்திலே யாரெல்லாம் சமூகத்துக்கு துரோகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு கொடி உயர்த்தப்படும். அந்த துரோகத்தின் அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்க விடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை கோடான கோடி ரூபாய்களை விழுங்கி ஏப்பம் விடுகின்ற, பொது சொத்துக்களையும் மற்றவர்களுடைய சொத்துக்களையும் விழுங்கி ஏப்பம் விடுகின்ற எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்திலே இதற்கு அனுமதி இருக்கிறதா? 100% தடை இருக்கிறது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் அது அவனுக்கு சொந்தம். அதனை அடைவதற்கு ஹலாலான முறைகள் மாத்திரம் தான் இருக்கின்றன. அவன் ஜகாத்தாக தர வேண்டும், அவன் கிஃப்டாக தர வேண்டும், அவன் சதக்காவாக தர வேண்டும், அல்லது வாரசித்து அடிப்படையிலே அது வர வேண்டும். அப்படி இல்லாமல் கள்ளத்தனமாக கள்ள உறுதிகளை எழுதி கொண்டு பிறருடைய தலையை தடாவி அவர்களுடைய கண்ணிலே மண்ணை தூவி யாரெல்லாம் அவற்றை அபகரிக்கிறார்களோ அவர்கள் லேசான குற்றத்தை செய்யவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஃபமன் அக்ஃபர முஸ்லிமன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். யார் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுகிறார்களோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகும். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ஒரு முஸ்லிமை ஏமாற்றினால், நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் நம்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன் இது குர்ஆனுடைய வசனம் என்று, நான் சொல்லுகின்றேன் இது ஹதீஸுடைய வசனம் என்று. நான் சரியாக பார்த்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பொய்யான ஹதீஸை, பொய்யான குர்ஆன் வசனம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய துரோகம்! பேச்சில் மாத்திரமல்ல, வியாபாரத்திலே துரோகம். யார் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அவர்களுக்கு மலக்குகளுடைய சாபம், மக்களுடைய சாபம். லா யுக்பலு மின்ஹு ஸர்ஃபுன் வலா அத்ல். நாளை மறுமையிலே அவர்களுடைய சுன்னத்தான ஃபர்லான எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸர்ஃபுன் வ அத்லுன் என்றால் சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சுன்னத்தான ஃபர்லான அமல்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுது வெறுங்கையோடு போக வேண்டும் என்பது மாத்திரமல்ல, யாருடைய இரத்தத்தையும் அதிலே தூட்டி கொண்டு போகக்கூடாது. யாருடைய சொத்துக்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அபகரித்த குற்றத்தை சுமந்து இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு டாக்டர் அமானிதத்தை சுமந்திருக்கிறார். அவர் பெற்ற கல்வி அவருடைய அமானிதம். அவர் குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று அந்த மருத்துவ அறிவை அவர் பயன்படுத்தக்கூடாது. நோயாளிகள் அந்த அளவு தூரம் அறிவு படைத்தவர்கள் அல்ல. அந்த மருத்துவருக்கு முன்னால் சென்று அமர்ந்து தங்களுடைய நோயை எல்லா ரகசியங்களையும் கொட்டுகிறார்கள். அவற்றை வெளிப்படுத்தக்கூடாத ஒரு டாக்டர். அவர் படித்த அறிவிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த மருந்தை குடியுங்கள், இதனை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே நம்பி விசுவாசித்து அந்த மருந்தை எடுக்கிறார்கள். இவ்வளவு கவனமாக ஒரு டாக்டர் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்பிக்கை, நாணயம். துரோகம் செய்தால் அந்த நோயாளி எவ்வளவு பாதிக்கப்படுவார். அது சாதாரணமான ஒரு துரோகமா? ஒரு வக்கீலுக்கு முன்னால் சென்று ஒரு பிரச்சனையை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் முறையிடுகின்றான். எனக்கு என்னுடைய காணியை களவெடுத்து விட்டார்கள், நீங்கள் நீதியை பெற்று தாருங்கள், உங்களுக்கு நான் பணம் தருகிறேன் என்று. ஆனால் அந்த வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீலிடத்திலே ஏதாவது உடன்படிக்கைகளை செய்து கொண்டு காசை தவறாக பெற்றுக்கொண்டு இந்த வழக்கை இழுத்தடிக்கிறார் என்றால் இந்த மனிதனுடைய நிலை என்னவாகும்? எவ்வளவு பெரிய துரோகம்! எனவே நாங்கள் நினைக்க கூடாது தொழாமல் இருப்பதும் நோன்பு பிடிக்காமல் இருப்பதும் மாத்திரம்தான் பாவம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவர்களுடைய மானத்திலே கையை வைப்பது, மற்றவர்களுடைய சொத்துக்களிலே கையை வைப்பது, எடுத்த பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றாமல் அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் உதாசீனம் செய்வது, பொருத்தமற்றவர்கள் பதவிகளுக்கு வருவது, பதவிகளை எடுத்ததற்கு பின்னால் பொடுபோக்காக இருப்பது, முன்மாதிரி இல்லாமல் நடந்து கொள்வது, நேர முகாமைத்துவத்தை பேணாமல் இருப்பது, பிறருடைய முன்னேற்றத்திலே பொறாமை காட்டுவது என்றெல்லாம் இந்த பொறுப்புதாரிகளுடைய துரோகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியும் வாழலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ முடியும். ஒரு 3 வீல் டிரைவருடைய பொறுப்பு என்ன? தனக்கு பின்னால் பயணம் செய்கின்ற பயணிகளுடைய பாதுகாப்பை அவர் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அது அவருடைய அமானத். அவர்கள் போகின்ற இடங்களிலே அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை அவர் வெளியே சொல்லக்கூடாது, அது அவருடைய அமானத். அவர்களை எங்கெங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போவார், சில நேரம் தப்புத்து அவர்கள் நடக்கக்கூடும். அவற்றையெல்லாம் அவர் உலக அறிய செய்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய துரோகம் செய்கிறார். பொருத்தமான கட்டணத்தை அன்றி உயர்ந்த கட்டணத்தை, அசாதாரணமான கட்டணத்தை அறவீடு செய்கின்ற பொழுது அவரும் துரோகம் செய்கின்றார்.
ஒரு ஹோட்டலிலே ரொட்டி போடுகின்ற, சோறு போடுகின்றவர், அவரை நம்பித்தானே அவருடைய ஹோட்டலுக்கு மக்கள் வருகிறார்கள். அவர் அஜினோமோட்டோவை போட மாட்டார், அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்துதான் அவரிடத்திலே செல்லுகிறார்கள். அவர் அதனை போட்டு கொடுப்பாராக இருந்தால் அவர் ஒரு துரோகி. எக்ஸ்பயரி டேட் போன ஏதாவது பொருட்களை அவர் போட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அது தெரியாது, நம்புகிறார்கள். அதுதான் நம்பிக்கை என்பது, நாணயம் என்பது. நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது என்பது முனாஃபிக்குடைய பண்பு. நம்பினால் அவன் மோசடி செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் சொன்ன உதாரணங்கள் தான். உங்களிடத்திலே வந்து ஒருவர் வழி கேட்கிறார், நான் போக வேண்டும் இந்த திக்குக்கு என்று. நீங்கள் பிழையான வழியை காட்டினால் அது ஒரு துரோகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் யோசியுங்கள். நான் செய்கின்ற தொழில், நான் சம்பந்தப்பட்டிருக்கின்ற மனிதர்கள், என்னுடைய நடவடிக்கைகள் எந்த அளவு தூரம் அமானிதமாக இருக்கின்றன. என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு மௌத் இருக்கிறது. யார் நலவை ஒரு கடுகளவு செய்கிறார்களோ அவர்கள் அதனையும் மறுமையிலே கண்டுகொள்வார்கள். யார் ஒரு கடுகளவு தீமையை செய்கின்றார்களோ அதனையும் கண்டுகொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாளை மறுமையிலே எங்களுடைய பட்டொலைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு சொல்லுவோமா, மாலிஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது? சின்னது பெரியது எல்லாவற்றையும் அது விட்டு வைக்காமல் பதிந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோமா? அல்லாஹு தாலா மிகப்பெரிய அறிவாளி. அவனுடைய பார்வையை விட்டும் எதுவும் தப்பால். எங்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் அவன் பார்த்து அதுக்கு கூலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் என்ன காரியத்தை செய்கின்றோமோ அந்த அவ்வளவு காரியங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய